You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை அறிவிப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக நாம் தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். தேவனால் பயன்படுத்தப்படுகிற, தேவனால் ஊழியத்தை நிறைவேற்றுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்ம வேதத்தில் உள்ள வசனங்களை நமக்கு விளக்கி சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சுவிசேஷத்தை அறிந்து கொண்டு அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும் போதுதான் கிறிஸ்துவுக்குள் நாம் ஜீவிக்க முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், நான் உங்களுக்கு போதித்த இந்த உபதேசங்கள் அவர்கள் கை கொள்ளும்படி சொல்லுங்கள் என்பதை தான் இயேசு பரமேறி போவதற்கு முன்பதாய் சீடர்களுக்கு சொல்லிட்டு போனதாகவும், அதை தான் சீடர்கள் கை கொண்டு 10 நாள் எருசலேமில் காத்திருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிறகு அவர்கள் உலகம் முழுவதும் அங்காங்கே பிரிந்து வந்து இந்த நற்செய்தியை அறிவித்தார்கள் என்பதை நாம் துல்லியமாய் இவைகளில் வாசித்து தெரிந்து கொள்கிறோம். எனவே அவர் போதித்த சுவிசேஷத்தை நாம் கை கொண்டு நடப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். இது போன பகுதியின் தொடர்ச்சியாய் தான் இந்த பகுதி உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இதுல நம்ம போன பகுதியில மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த பகுதியில 13ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 13லிருந்து 20ஆம் வசனம் வரை ஒரு பகுதியாய் இந்த வேதத்தில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை மாத்திரம் நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா நமக்கு விளக்க போகிறார்கள். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போக போகிறோம். 13ஆம் வசனம், மத்தேயு 16:13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். என்ன விஷயம் பாருங்க, ஆண்டுடைய ஊழியம் பல விதங்களில் பல இடங்களில் நடைபெற்று வந்தது. இப்போ பிலிப்பு செசரியா என்று சொல்லும்போது இது ஒரு தேவனை இன்னும் வைராக்கியமாக தெய்வங்களை வழிபடுகிற நிலையில் ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க. ஆண்டுடைய நோக்கமே இதயங்களில் பரலோக வல்லமை இறங்கி வர வேண்டும். அப்போ அவர் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று ஊழியத்தை செய்தார். அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், யாரை பார்த்து? சீஷர்கள். ஏன்னா சீஷர்கள் கூடவே இருக்கிறவங்க, பின்னாட்களில் அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்போ அந்த திசைகளில் வந்தபோது இவர்கள் தெளிவு பெறுவதற்காக ஒரு கேள்வி கேட்கிறார். மனுஷ குமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன். அவர் பூமியில் இருக்கும்போது 100க்கு 100 தேவனாக இல்லை, 100க்கு 100 மனுஷனாக இருந்தார். அவர் பரலோகத்தில் இருக்கும்போது தேவன், பூமிக்கு வந்தபோது மற்றவங்க சிலர் சொன்னாங்க தேவகுமாரன்னு, ஆனால் அவர் தன்னை அவர் அழைக்கும் போது மனுஷ குமாரன். இதை போல வேதத்தில் பல இடங்களில் அவரே அறிக்கையிட்டதாக பார்க்கிறோம். 14ஆம் வசனம், அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்போ என்னென்ன நடக்குதுங்கிற விஷயம் இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்கள் இருந்தாலும் வெளி உலகம் பற்றி அவங்களுக்கு தெரியுது. இயேசு கிறிஸ்து பல இடங்களில் அலைந்து அவர் ஊழியம் செய்கிற விவரங்கள் ஒரு குறிப்பிட்ட மூலையில் அல்ல, பல திசைகளில் அது தெரிகிறது. அப்போ சீஷர்கள் பல இடத்துக்கு போகும்போது வரும்போது அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் அவங்கள கேட்குறாரு. என்ன சொல்கிறாங்க? யோவான் ஸ்நான். இதற்கு முன்பு யோவான் ஸ்நானை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவருக்கு வழியை காட்ட வந்த ஒரு தேவ மனுஷன். எலியான்னு சொல்கிறாங்க. எலியாவும் இந்த யோவான் ஸ்நானகனின் ஆவி பெற்றவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா, அவரும் தேவ ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஆத்தும பாரம் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி. அப்புறம் அதை இல்லாமல் வேறு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. 15ஆம் வசனம்,
அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்றார். பொதுவா வெளியில உள்ளவங்க நல்லா பேசுவாங்க, கூட இருக்கிறவங்க சரியா புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒருவரை பற்றி ஒருவரை இன்னாரை கேட்டு பாருங்க, அவருடைய பூர்வீகம் அவளுக்கு தெரியும். சரி, இன்னாரை கேளு, யாரு? அவர் தான் கூட இருக்கிறவரு, அவருக்கு எல்லா விஷயம் தெரியும். அதனால ஆண்டவர் கேட்கிறார், என்னை குறித்து நீங்க என்ன அறிந்திருக்கப்ப? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? வெளி ஜனங்களும் பரலோகத்திலிருந்து பூமிக்கு மனுஷகுமாரனாய் வந்த இயேசுவை ஜனங்க அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறியாததினால்தான் அவங்களுக்கு அந்த ராஜ்யத்தை அறிவிக்க வேண்டும் என்று முயற்சித்தார். ஆனா கூட இருக்கிற சீஷர்கள் கூட எந்த அளவுக்கு அறிந்திருக்காங்க? கூட இருந்து கத்துக்கலன்னா ஆண்டவருக்கு பிறகு உலகம் முழுவதும் செய்தி போகணுமே, இயேசு கிறிஸ்து யாருன்னு அறிந்து கொள்ளணுமே, பதட்டமா இருக்கக்கூடாது, தெளிவா பிறருக்கு அறிவிக்க வேண்டுமே. அதுக்கு தான் அவங்கள பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா கூட இருந்தாங்க, அவங்கள ஒரு கேள்வி கேட்கிறார். 11 பேருக்கு அந்த தெளிவு இல்லை. கூட இருந்தாங்க 11 பேருக்கும் அவர் யாருங்கிற தெளிவு இல்லை. ஒருவேளை மனதில் கொஞ்சம் இருந்திருக்கலாம், சொல்ல வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சொல்ல தைரியம் இல்லாம இருக்காங்க. அதுல ஒரு நபர் தைரியமா, என்னன்னு சொன்னா, ஒரு நல்ல காரியம் ஒன்று தெரியுமானால் அதை நமக்கென்ன போச்சு, நம்ம சொல்ல வேணான்னு இருக்கக்கூடாது. ஒரு நல்ல செய்தியை நம்ம வெளியிலே கொண்டு வந்தால் தெரியாத ஜனங்கள், தடுமாறி கொண்டு இருக்கிறவர்கள் அந்த நல்ல செய்தியை ஏற்றுக்கொண்டு நல்லவர்களாக இருப்பாங்க. ஒரு கூட்டத்தை நல்லவங்களா மாற்ற முடியும். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தால், இப்போ தெரிஞ்ச விஷயத்தை சொல்லும்போது தான் அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ இதில் 11 பேர் அமைதியாக இருக்காங்க. அதில் பேதுரு சொல்கிறாரு, பேதுரு நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கல, பொதுவாக தான் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீ என்ன சொல்றன்னு தனித்தனியாக கேட்கல. பேதுரு நீ என்ன சொல்கிற அப்படி கேட்கல. அப்போ அதான் உள்ளத்துல ஒரு மனுஷனுக்கு கெட்ட காரியம் இருந்தால் கொஞ்சம் ஞானமாக அடக்கிக்கணும். நாம பேசுகிற வார்த்தை பிறரை பாதிக்குதுன்னா முந்திரி கொட்டை போல வார்த்தைகள் ஒரு பேச்சு திறமருக்கு பேச தெரியும்னு டக்குன்னு பேசிட்டா 10 பேர் கெட்டுருவான். கண்டிப்பா அப்போ அமைதியா இருக்கணும். ஆனா அதே நேரத்துல தனக்குள்ள ஒரு நல்ல காரியம் எழும்புது, அந்த நல்லதை நாம சொன்னா அநேகர் நல்வழியில நடப்பாங்க. அதில் பேதுரு முந்திரி கொட்டன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பேதுருவை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஆயத்தம். அப்போ பேதுருவை பார்த்து நீ என்ன சொல்றப்பான்னு கேட்கல, அவரே சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கேள்வி என்ன? மனுஷகுமாரன். இவர் என்ன சொல்றாரு? தேவ. அப்ப அப்படின்னா தேவகுமாரன் மேசியா. யூதர்கள் மேசியாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க? ரோம ஆளுகையின் கீழே இந்த யூதர்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மேசியா வருவார், ரோமர்களோடு யுத்தம் பண்ணுவார், ஆட்சியை பிடிப்பார், நமது தலைவராய் ராஜாவாக மாறுவார். அந்த எண்ணம் தான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து வரும்போது அவங்க புறக்கணிச்சாங்க. அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, வளர்ப்பு, செயல்பாடுகள், பேச்சு, அந்த திறமைகள் அதெல்லாம் பார்க்கும்போது இவரில் நம்ம எதிர்பார்த்த நபர். ஆனால் பேதுருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பேதுரு ஒரு யூதன், அவனுக்கு தெரிந்தது. மற்றவங்கள்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, தவிர்க்கிறாங்க. ஆனால் நாம் யாரை பின்பற்றி இருக்கிறோம்? நாம் எதிர்பார்த்த மேசியா இவர் தான். அப்போ தேவகுமாரன் அவர் அறிக்கையிட்டு சொன்னது என்ன? எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா, பரலோகத்திலிருந்து வந்தவர் தெளிவு பெற்று விட்டார். 17ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். தெய்வ ரகசியம் பெறுகிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். உலக ரகசியம் நல்லதுதான், உலகத்தின் காரியம் அவசியம்தான், உலக அறிவு தேவைதான். ஆனா எல்லாம் அறிந்தோம், தெய்வீகம் தெரியாவிட்டால் ஒன்றுமில்லை. ஏன்னா பரலோகத்திலிருந்து வந்தவர் இவர். பரலோக காரியங்களை பூமியில் உள்ள மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதுல இந்த பேதுருவை சொல்லுவாங்க படிப்பு அறியாதவன் சொல்லுவாங்க, அவன் முரட்டு குணம் உள்ளவன் சொல்லுவாங்க. வெளி பார்வைக்கு அப்படி தெரிந்தாலும் அவனுக்குள்ளே தெய்வீகம், சில நேரத்துல வெளிப்படையான தோற்றத்தை வைத்து தவறா புரிஞ்சுக்குவாங்க.
ஆனா அவங்ககிட்ட வெளிப்படுகிற கனி தான் முக்கியம். அப்ப சொல்றார், நீ இந்த ரகசியம் பரலோகமே உனக்கு வெளிப்படுத்தது. இப்படி பெற்றதனால ஒரு பொறுப்பு கொடுக்கிறது. பேதுருவே, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். அப்ப தேவ நோக்கம் என்ன? பரலோக காரியங்கள் பூமியில் கட்டப்பட வேண்டும். பேதுரு மேல் அல்ல, பேதுருவை கொண்டு அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு முயற்சியை. ஏன்னா இப்ப தெரிஞ்சு போச்சு, இவன் உலகத்தில் வாழ்ந்தாலும் இவன் மனுஷிகமாய் இருக்க போவதில்லை, பரலோக திட்டத்தை நிறைவேற்றுவான். அப்புறம் சொல்றாரு, ஒரு அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படும், உன்னை நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இத இப்ப சொல்லாதீங்க யாருக்கும், கொஞ்சம் அதை அடக்கி வைங்க, நாள் வரும்போது வெளிப்படையாய் சொல்ல வேண்டிய அளவுக்கு உருவாகும், அப்ப நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அப்ப என்ன, ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், தகுந்த பதில் சொல்லும் போது அவருக்கு ஏற்ற பதில் சொன்னால் ஆசீர்வாதமாய் மாற தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறாருங்கிற சத்தியங்களை இந்த வேத பகுதியில் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்களானால் சீஷர்களிடத்தில் ஆண்டவர் கேட்பதையும் அவர்கள் சொல்லுகிற பதில்களையும் மற்றவர்கள் சொன்ன பதில்களையும் அவர் யார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து சொல்லுவதற்கு என்ன காரியங்கள் என்பதை பூரணமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பேதுரு சீஷர்களிலே எப்போது பேதுரு பேசுவார், அவர் உடனே பேசுகிறார். அது பேசுகிற நிமித்தமாக அவர்கிட்ட வானத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த திறவுகோல் அப்படின்னு சொல்லி வரும்போது தாவீதின் திறவுகோல் ஒருவர் இருக்கிறார், பாதாளத்தின் திறவுகோல் ஒரு இடத்தில் கொடுக்கப்பட போகிறது. ஆனால் இந்த இடத்துல பேதுரு இடத்துல வானத்தின் திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. அதில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த இடத்துல இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், பாதாள வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை. அப்படியானால் கட்டப்பட்ட காரியங்கள் பாதாள வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று 1வது நூற்றாண்டில் இயேசு சொல்லியிருப்பாரானால் இந்த 21ஆம் நூற்றாண்டு வரை சபையை பாதாள வாசல்கள் மேற்கொள்ளவில்லை. எத்தனையோ பேர் திருசபையை அழிக்க வேண்டும் என்று வந்தார்கள், வேதாகமத்தை அழிக்க வேண்டும் என்று வந்தார்கள், எத்தனையோ புரட்சிகள் வந்தது, எத்தனையோ தேசத்தின் தலைவர்கள் எழும்பினார்கள், இன்னும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் சபையை மேற்கொள்ளாததற்கு இருக்க காரணம் இயேசு சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை மேற்கொள்வதில்லை. இன்றைக்கும் திருசபையாகிய நம்மை இந்த பாதாள வாசல்கள் மேற்கொள்ளாது. தேவனோடு கூட நடக்க, தேவனோடு கூட ஒப்பு கொடுக்க, உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். அதுதான் இந்த பகுதி நமக்கு துல்லியமாய் விளக்குகிறது. இப்போ அடுத்தது 21 23 வசனம் வரை இதன் தொடர்ச்சியாய் சில காரியங்கள் பேசப்பட போகிறது. அதை நம் மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பேசுவார்கள். பிரியமானவர்களே, மத்தேயுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இயேசு முதலாக தம்முடைய மரணத்தை பற்றி முன்னதாகவே அவர் அறிவிக்கிறார். அதாவது தாம் உலகத்திற்கு வந்த அந்த முதல் பணி எது என்பதை குறித்து அங்கே முதல் தடவையாக சொல்றார். உலகத்திற்கு எதற்கு வந்தார் அப்படின்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல யோவான் ஸ்நானகன் இயேசுவை அடையாளம் காட்டும் பொழுதே, இயேசு தம்மிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதுவரைக்கும் மனுஷனுடைய பாவங்களுக்காக மிருகங்கள், மாடு, ஆடு, செம்மறி ஆடு இவைகள் பலி செலுத்தப்பட்டிருந்தது. மனிதருடைய பாவத்திற்காக, உலகத்தினுடைய பாவத்திற்காக இரட்சகராக வருகிறவர் இவர்தான் என்று இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் அடையாளம் காட்டினார்.
அப்ப இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கமே எதற்காக என்று சொன்னால், பாவிகளுக்காக மரிக்கவும் மீண்டும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழ வேண்டும் என்பதே, அது ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை, பிதாவாகிய தேவன் தன்னை அனுப்பின நோக்கம் இதுதான் என்பதை அவர் பேச தொடங்குறார். முதல் முறையா சீஷர்களுக்கு வெளிப்படுத்துறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது யாரால இவர் குற்றம் சாட்டப்படுவார்? இயேசுவை சொல்றார் பாருங்க, மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை அவர் பேசுறார். யாருன்னா எல்லாம் சொந்த ஆளுங்க தான். மூப்பரால வேத பாரகரால இயேசுவை பிடித்து கொடுத்தது, குற்றம் சாட்டினது யாருன்னா இவங்க தான், வேத பாரகர். இன்றைக்கு இப்பேற்பட்ட நியாய சாஸ்திரிகள், இவர்கள் தான் இயேசுவை மீது பிளேம் பண்ணாங்க. இவன் தன்னை மேசியா என்று சொல்லுகிறான், இவர் தன்னை கிறிஸ்து என்று சொல்லுகிறான் என்று சொல்லி குற்றம் சாட்டினவங்க யாருன்னா கூட இருந்த ஆளுங்களே தான், வேற யாரும் இல்லை. இதை முன்னதாகவே இப்படி நடக்க போகிறது, இவர்களால எனக்கு பாடு வரப்போகிறது, இவர்களால எனக்கு உபத்திரம் வரப்போகிறது, நான் மரிக்க போகிறேன், 3ஆவது நாள் நான் எழுந்திருக்க போகிறேன் சொன்ன உடனே பேதுரு என்ன பண்றான்னாக்கா, இயேசு கிட்ட வந்து அவர் சொல்ல தொடங்கின உடனே பேதுருக்கு ஒரு நினைப்பு. வேத பண்டிதர்கள் கணிக்கிற காரியம், இயேசுவை விட கொஞ்சம் பெரியவர் வந்து பேதுரு. இயேசுவை விட எனக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு ஆலோசகர் நான் தான் என்று பேதுருக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சான். இப்ப பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஜான் பீட்டர் ஐயா பேசும்பொழுது என்னை கிறிஸ்து கேட்கிறார், என்னை ஜனங்க என்னன்னு சொல்றாங்க, யாருன்னு நினைக்கிறாங்க. சில நேரத்துல பாஸ்டர்ஸ் கூட என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட மெயின் இன்னர் சர்க்கிள் இருக்கிறவங்க கிட்ட ஜனங்க என்ன சொல்றாங்க என் மெசேஜ் குறித்து, என் காரியங்கள் நம்மளும் விசாரிக்கிறோம். அப்போ இயேசுவும் தமிழுக்கு அன்பா இருக்கிற சீஷர்கள் அந்த சர்க்கிள்ல ஜனங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கும்பொழுது எல்லாம் அமைதியா இருந்தாங்க. பேதுரு தான் உடனே பதில் சொன்னான், நீ தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீ கிறிஸ்து. உடனே இயேசு அவனை பார்த்து சொன்னார், மாம்சமும் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவே பரிசுத்தாவே உனக்கு இதை வெளிப்படுத்திட்டாரு. ஒரு பெருமை வந்துருச்சு. இப்ப பெருமை வந்ததுனால இயேசு படப்போகிற பாடுகளை அவர் சொல்றாரு, தனியா கூட்டிட்டு போறான். இயேசுவே தனியா கூட்டிட்டு போயிட்டு கடிந்து கொள்ள தொடங்கினான். வசனம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அதாவது இந்த இடத்துல பேதுரு பேசும்போது மாம்சத்துக்கு ஏற்றவராய் பேசுகிறார். ஆமா, அதாவது இதெல்லாம் உனக்கு நடக்காது. இப்போ நம்ம கூட வந்து நான் செத்துட்டுனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அது மாம்சத்துக்கு ஏற்ற ஒரு காரியம். அந்த மாதிரி பேதுரு வந்து அவர் சொல்லும் போது அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை அவர் புரிந்து கொள்ளாமல், அவர் வந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல், இப்போ இவர் வந்து மாம்சத்துல கலங்கக்கூடியவராய், ஏன்னா இவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறாங்க, கூடவே போயிட்டு இருக்கிறாங்க, உமக்கு இது ஆகக்கூடாது அப்படின்றத மாம்சத்துல பேசுறாரு. உடனே ஆண்டவர் கடிந்து கொள்றாரு. அதாவது பேதுரு கடிந்து கொள்ளுகிற காரணம் என்னன்னா, இயேசுக்கு நான் தான், அதாவது நீ மேசியா, நீ கிறிஸ்துன்னு அவன் தான் சொல்றான். ஆமா, ஆனா அது சொன்னதுனால இவனுக்குள்ள ஒரு மேட்டிமை வந்துருச்சு. நம்ம தான் இயேசுக்கு ரைட் ஹேண்டு, நம்ம தான் எல்லாம் அவருக்கு அப்படின்ற ஒரு நினைப்பு அவனுக்குள்ள எப்பவுமே. எந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு அற்புதம் செய்யும்போது பேசும்போது எல்லாம் வந்து பேதுரு தான் இன்டராக்ட் பண்ணுவான், பேதுரு தான் பேசும். நீ தண்ணி மேல நீயே கிறிஸ்துவானா, நான் கூட உன்ன போல நடக்கணும் துணிஞ்சு வந்த மற்ற டீச்சர் எல்லாம் பயந்து உட்காந்துக்கிறான். இவனுக்குள்ள ஒரு துணிவு எப்பவுமே இருக்கும். அதனால இவனுக்குன்னா ஒரு பெருமை, தற்பெருமை, நம்ம இயேசு அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா உடனே வசனம் சொல்லுது பாருங்க, அவரோ அவனை திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னால போ சாத்தானே. ஆண்டவர் வந்து அவனை கடிந்து கொள்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய். இப்போ இவன் ஒரு அன்புல அவன் சொல்லி இருந்தாலும் பிசாசுடைய திட்டம் என்ன தெரியுமா, இயேசுவை சிலுவைக்கு அனுப்பக்கூடாது. அது பிசாசுடைய திட்டம். இப்ப பேதுரு மூலியமா பேசுறது யார் என்பதை பகுத்தறிய கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உனக்கு பரலோகத்தின் தேவனே வெளிப்படுத்தினாரு. இப்ப அடுத்து பின்னாடி அந்த கான்வர்சேஷன்ல அப்பால போ, பின்னாடி போ சாத்தான். இதை இயேசு எங்க சொன்னார்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல உலகத்து, அதாவது மலை மேல பிசாசு கொண்டு போய் பேசும்பொழுது பிசாச பார்த்து சொன்னார்,
அப்பால போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக. மத்தேயு 4:10. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பிசாசு அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை என்னன்னா, தேவனுக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள், தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிற தீய குணம் படைத்தவர்கள், தீமையான, அதாவது தேவ சித்தத்தை செயல்படுத்தாமல் விடுகிறவங்க பிசாசு அப்படின்னு சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாரு, எனக்கு பின்னாங்க போ சாத்தானே. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஆவியானவர் உனக்கு தேவன் வெளிப்படுத்தினான்னு சொன்னாரு. உடனே இவர் சிலுவைக்கு போட பாடுபடணும், உயிர்த்தெழணும், இவன் கடிந்து கொண்டான் பாருங்க. இது தேவனுடைய திட்டத்தை தடை செய்கிற காரியம். உடனே தேவன் அவனை அவன் கடிந்து கொண்டவனே இயேசு அமைதியா போயிருந்தாரு. நான் அந்த இடத்துல பத்தியா நான் சொன்னவன் அமைதியா வந்துட்டா இருப்பாரு அப்படின்ற பேதுருக்குள்ள ஒரு தற்பெருமையும் ஆளுகை தன்மையும் இருந்திருக்க கூட வேத பண்டிதர்கள் அவைதான் கணிக்கிறாங்க. ஆனா உடனே தேவ திட்டம் இவ்விதமாக தான் நிறைவேறும் என்பதை தேவன் அதை தெளிவாக தெரியப்படுத்தினார். அப்போ பாருங்க, தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றபடி நீ சிந்திக்கிற. அப்ப நம்முடைய சிந்தனை தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்தவர்களாய் நாம் நிதானித்து பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பது இதன் மூலியமா நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ இந்த வசனத்தின் மூலியமா நாம் தெரிந்து கொண்ட காரியங்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் பேதுருவை பார்த்து சொல்றாரு, வானத்தின் தெருவு கூட உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்றாரு. இந்த இடத்துல தேவன் ஒரு திட்டத்தை அவர்கிட்ட கொடுத்த உடனே சாத்தான் பின்னாடியே பின்பற்றுகிறது நாம் பார்க்கிறோம். அவ பேதுரு மூலியமாய் பேசினவன் சாத்தான் என்பதை தான் தேவன் அறிந்து கொண்டு சாத்தானை கடிந்து கொள்கிறார். உடனே அந்த இடத்துல சில சம்பவங்கள் நடக்கிறதை நாம் இப்போது தியானித்திருக்கிறோம். அப்போ நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும், எப்போது ஒரு தேவ திட்டம் நம்ம இடத்துல கொடுக்கப்படுகிறதோ அதை கெடுக்க முடியாய் சத்துரு நாம் பின்பதாவே சுற்றி கொண்டே இருப்பான். ஆனால் நம் தேவ சித்தத்துக்கே செவி கொடுத்து நடப்போமானால் நிச்சயமாய் நம்மத்தில் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி பிதாவின் சித்தத்துக்குள்ள தெளிவாய் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் உள்ள அநேக காரியங்களை நாம் இந்த பகுதியில் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியை நீங்க பாப்பீங்கன்னா 24 27 28 வசனமும் இந்த இடத்தில் ஒரு பகுதியை குறித்து விவரிக்கிறது. இந்த காரியத்தை நம்மத்தில பிஷப் ரெவரண்ட் பெனியேசை அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார். 24 28 வரையில வாசிக்கிற இந்த பகுதியில பார்க்கும்பொழுது மனுஷனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் இவளை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். குறிப்பாக இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், அந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன? பேதுரு இயேசுவை பின்பற்றினான். ஆனாலும் இயேசுவை பின்பற்றும் போது அவனுக்குள்ளே 2 நினைவுகள் இருந்தது. ஒன்று, இது பரிசுத்த தேவ ஆவியானவர் ஏவி சொல்லப்பட்ட வார்த்தை ஒன்றும், இன்னொன்னு பிசாசினால் ஏவப்பட்ட ஒரு வார்த்தை அங்கே இருந்ததாக. அதாவது ஆவியும் மாம்சமும் கலந்து ஒன்னா இருக்கு. அப்போ இப்படி இருக்கும்போது என்னை பின்பற்றக்கூடிய இருதயம் எப்படி இருக்கணும்ன்றத இங்க வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்போ அநேகருடைய பார்க்கும்போது இருமனம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்ற வேத வசனத்தின்படி நிலையற்ற ஒரு வாழ்க்கை பேதுருக்குள்ள இருந்தது. அதுதான் லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் கடைசியா சொல்லுகிற காரியம். அதாவது நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால், அதாவது ஒன்று நீ அனலாகிலும் இருந்தால் நலமா இருக்கும் அப்படின்றது, இல்ல குளிராகிலும் இருந்தால் நலமா இருக்கும். அது ரெண்டுலயும் இருக்காது. இப்ப இது பேதுருக்கு 2 தன்மை வருது. அந்த தன்மை இருக்கு. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் அவன் ஆவிக்குள்ள இருந்தான், இப்ப மாம்சமா பேசுறான். இப்போ ஆவியானவர் வெளிப்படுத்தினாரு. இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி சொல்றார். கொஞ்ச நேரத்துக்குள்ள பிசாசு உள்ள புகுந்துட்டான். உள்ள புகுந்ததுனாலதான் இதை ஆண்டவராக இயேசுவையை கடிந்து கொள்ள தொடங்கினான் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்பதான் அப்பாலே போ பிசாசை, சாத்தானே. அப்போ அதுக்கு முன்னாடி ஆவியானவர் இருந்து தான் பேசினார். இப்போ உள்ள வந்துட்டது யாரு? அப்போ இன்றைக்கு அநேகர் 2 நினைவுகளா இருக்கிறார்கள். ஆனா வசனம் என்ன சொல்றது? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், அவனுக்குள்ள 2 நினைவு இருக்கக்கூடாது. அப்போ ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அப்போ சுயம் இருக்கக்கூடாது, என் சிலுவையை. அப்போ சிலுவை என்று சொல்வது என்ன? உண்மையான சிலுவையை சொல்லல, உபத்திரவங்கள், பாடுகள். தன்னைத்தானே வெறுத்து என்பது தன்னுடைய சுவாபங்கள், உலக ஆசைகள் எல்லாவற்றையும். ஏன்னா உலகத்துல எல்லாமே இருக்கு, எல்லாமே அனுபவிக்க வேண்டியதெல்லாம் மனுஷர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் அனுபவிக்கிற வயசுப்பா, நீ என்ன அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அவைகள் எல்லாம் வெறுத்து எல்லாவற்றையும் வெறுக்கணும். இன்றைக்கு அநேகர் உலகத்தை வெறுக்காமல் உலகத்தின் மேல் தான் பாசமும் நேசமும் பிரியமும் அதிகமா இருக்கணும். அப்போ ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவனுக்கு உலகத்தை குறித்த ஒரு வெறுப்பு வேணும்.
ஆண்டவரை குறித்த ஒரு பற்றுதல் வேண்டும். ஆகவே வெறுத்து என்னை பின்பற்ற வேண்டும், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதாக பார்க்கிறோம். மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது ஏற்கனவே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனம், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ சிலுவையை என்று சொல்லும்போது இந்த பாடுகளை அனுபவித்து ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அப்போ அப்படி சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று அங்கே சொல்லுகிறார். அப்போ என்னன்னு கேட்டா, உபத்திரவத்தின் வழியாய் பாடுகளின் வழியாதான் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ என்ன அர்த்தம்? அந்த சிலுவை என்பது என்ன? உபத்திரவம். அந்த உபத்திரவத்தின் வழியாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்படி என்றால் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அதே நேரத்துல சோதனை வரும்போது அந்த சிலுவை என்ன பண்ணும்? சகிக்கணும் அப்படின்றத இங்க வெளிப்படுத்தி காட்டிட்டு அடுத்து சொல்றாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி, அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம். லூக்கா 12வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு மனுஷன், அவன் என்ன செய்தான்? நான் என்ன செய்வேன்? நான் சம்பாதித்ததை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்குவேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு அடுத்து அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன? 12:20வது வசனத்தை பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே. அப்போ ஏன் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு? அதற்கு முந்தின சில வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நான் ஒன்று செய்வேன். தன் ஆத்துமாவை பார்த்து அவர் பேசுறாரு. இப்போ ஆத்துமாவை பார்த்து பேசின இன்னொரு நபர் இருக்காரு. அவர் தாவீது. அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்றாரு. ஆனா இந்த மனிதன் என்ன சொல்றாருன்னு கேட்டா 18வது வசனத்துல, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்களையும் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே. இப்போ இவர் ஆத்துமாவை பார்த்து என்ன சொல்றாரு? உனக்காக அநேக வருஷங்களுக்காக அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த உலகத்துல நிறைய பொருள் உனக்காக என்ன பண்ணியிருக்கேன்? சேர்த்து வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துகிற ஒரு சுபாபாங்க வந்துடுச்சு. ஆனா ஆத்துமாவை குறித்து அவன் என்ன பண்ணல? கொஞ்சமாகிலும் கவலைப்படல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்திட்ட, உன் களஞ்சியத்தை இடிச்சு பெருசாக்கிட்ட, அநேக பொருட்களை சேர்த்து வச்சுட்ட, ஆனா உன் ஆத்துமாவை குறித்து நீ என்ன பண்ணல? அக்கறை எடுக்கல. இன்றைக்கு அநேகர் அப்படிதான், இதை சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், இதை ஆதாயப்படுத்தணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும் அப்படின்னு உலகத்துக்குரிய காரியங்கள்ல தான் ஓடுறாங்களே ஒழிய ஆத்துமாவை குறித்த அக்கறை அநேகருக்கு இல்லை. அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதே போல லூக்கா 16வது அதிகாரத்துல பார்க்கும்போது ஐஸ்வர்யவான் லாசரு, இவனை குறித்து பார்க்கும்போது ஐஸ்வர்யவான் இருக்கான், லாசருவோ ஒரு ஏழை. அவன் பணக்காரனா இருக்கான், ஆனா லாசருவோ ஒரு ஏழையா இருக்கான். 2 பேரும் மறிக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்யறாங்க? அங்க போகும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அப்பொழுது லூக்கா 16:25 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். அதற்கு
மகனே, மகனே, நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்தில் பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். எல்லாத்தையும் அனுபவிச்ச. காரணம் என்னன்னு கேட்டா, பூமியின் ஐஸ்வர்யம் உனக்கு இருந்தது, எல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்ட. ஆனா அவன் தன் ஆத்துமாவை குறித்த அக்கறை அவன் இல்லாமல் பூமியில வாழ்ந்துட்டான். நீ எல்லாவற்றையும் அனுபவித்தார். ஆனால் லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தார். தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். அதை நினைத்துக்கொள். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, சிலுவை அவன் சுமந்தான், பாடுகளை சுமந்தான், அதை நீ என்ன பண்ணு, நினைத்துக்கொள் என்று அங்கே சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற இன்னும் நிறைய சம்பவங்கள் இங்கே இருக்குது. ஆனால் இதுல கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னன்னு கேட்டா, நம்முடைய ஆத்துமாவை என்ன செய்யணும், காத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல உலகத்திற்கும் அதே நேரத்துல தேவனுக்கும் அந்த ரெண்டு வேடம் தரிக்கிறவளா இருக்கக்கூடாது. ஒன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டா, தேவனை நோக்கி கடந்து செல்ல வேண்டும். மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமா, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஜீவன் என்று சொல்லும்போது அந்த ஆத்மாவுக்கு ஈடாக எதையும் கொடுக்க முடியாது என்று சொல்லி அங்கே தெளிவாய் அவர் சொல்லுகிறார். அடுத்தது நீங்க பாப்பீங்கன்னா அதுல 27, 28 வசனம், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா, ஆண்டவர் இதை சொல்லி முடித்த உடனே அந்த இடத்துல, நான் என் பிதாவின் மகிமையில் வரும்போது அவனுக்குரிய பலனை நான் கொடுப்பேன் என்பதை அந்த அடுத்த வசனத்துல சொல்றார். அப்ப ஆத்மாவை காத்துக்கொள்ளக்கூடியவனுக்கு தேவன் ஒரு பலன் தருகிறார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், நான் வரேன், அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. அதனால ரொம்ப நல்லா தெரிந்து கொள்ளணும், நமக்கு இந்த உலகத்துல தேவன் பலனை கொண்டு வருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது போல நாமும் உண்மை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்பதாய் கடந்து போக வேண்டும். சிலுவை என்பது என்ன? பரலோக ராஜ்யத்தின் மீது கவனமா இருக்கணும். அவர் எப்படி அவருக்கு அனுப்பின திட்டத்தின் மீது கவனமா இருந்தாரோ கடைசி வரை. ஏன்னா பைபிள் சொல்லுது, மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். அப்போ எப்படி ஒரு நோக்கத்தோடு கூட இங்க வந்த பிறகு அவர் மைண்ட் மாறல. இங்க வந்த பிறகு இதெல்லாம் இருக்குதா, நம்ம இதெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் போனோமா, இன்னும் கொஞ்சம் செய்யலாமே, இன்னும் கொஞ்சம் சப்பானிகளை குணமாக்கலாமே, இன்னும் கொஞ்சம் குருடர்களை குணமாக்கலாமே, இன்னும் நிறைய பேர் இப்படிலாம் இருக்கிறாங்களே, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமேன்றதெல்லாம் யோசிக்கல. அவர் எதெல்லாம் செய்யணும்னு பிதாவினால் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் செய்து முடித்த உடனே அவருடைய மரணத்தின் காரியங்களில ரொம்ப கவனமாக இருந்து நேரம் வந்தது என்பதை அவருக்கு அறிந்து கடந்து போனார் என்பதை பின்புறத்தில் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பிரதிபலன் தேவன் கொண்டு வருகிறார். மனுஷன் கொடுக்கறதெல்லாம் தற்காலிகமானது. மனுஷன் உனக்கு என்ன ரிவார்டு கொடுத்தாலும் என்ன அவார்டு கொடுத்தாலும் உலகத்தோடு கூட அவைகள் எல்லாம் முடிந்து போகக்கூடியது. எதுவுமே உனக்கு பரலோகத்துக்கு கேரி ஆகாது. எது கேரி ஆகும்னா, நீ இயேசு சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுப்பா, நீ அந்த ரங்கத்துல ஜோம் பண்ணப்பா, வெளிரங்கமா பதில் கொடுப்போம்ப்பா, நீ நீதியா வாழணும், நேர்மையா வாழணும், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதெல்லாம் நீங்கள் நான் கை கொண்டு நடக்கும் போது நிச்சயமாய் அதுக்கு ஏற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். 28ஆம் வசனத்துல நம்ம பார்ப்பீங்கன்னா 17ஆம் வசனத்தின் தொடர்ச்சி தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் அடுத்த எபிசோட்ல பார்க்க போகிறோம். ஆனா 28ஆம் வசனத்துல அந்த இடத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? நான் மீண்டுமாய் என் பிதாவின் மகிமையில் வரும்போது இங்க இருக்க ஒரு சிலர் உங்க மரணத்தை கண்டிருக்க மாட்டீர்கள் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இதை ஏன் சொன்னார் அப்படின்றதெல்லாம் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையா இந்த வசனங்கள் நமக்கு விவரிக்கப்படுகிறது. ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் பேசுகிறார். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க ஆத்துமா பாதுகாக்கப்பட்டு சேஃபா கொண்டு போய் பரலோகத்துல சேர்ப்பதுக்கும் தேவனுடைய வருகையில் அவருக்கு முன்னே நிற்கக்கூடிய பாத்திரங்களை எண்ணப்படுவதற்கும் நீங்க உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். தீமை இந்த உலகத்தில் இருக்கிறது, அவைகள் எல்லாம் வெறுத்து தள்ளணும். இந்த உலகத்தில் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையை வெறுத்தார்களோ அவர்களுக்கு 1000 வருஷம் இதே உலகத்துல தேவனோடு கூட வாழுகிற ஸ்லாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை 70 இல்லை 80 ஆண்டுகள் தான். ஆனால் அதுக்கு பிறகு 7 வருஷம் தேவனோடு கூட
ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் இருக்க போகிறோம். 1000 வருஷம் இதே உலகத்தில் வந்து தேவனோடு கூட வாழ போகிறோம். அதுக்கு பிறகுதான் நாம் நித்தியமாய் தேவனுடைய பிள்ளைகளாகவும் தேவ தூதர்களுக்கு ஒப்பாகவும் மாறுவோம் என்பதை இயேசு சொல்லி இருக்கிறதை வரும் நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த பகுதியில் உள்ள எல்லா விவரங்களும் நமக்கு துல்லியமாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க, வசனங்களை கற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்க வாழ்க்கையில் ஏற்ற காரியங்களை செய்து நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.